வணக்கம். டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ராசி பலன், அதாவது வார ராசி பலன். தனுசு ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கு தனுசு ராசிக்காரர்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதுசாக சில பிளான்கள்லாம் பண்ணுவாங்க. இவங்களோட ஃப்யூச்சர் பற்றி அதிகமான யோசனை வச்சுட்டு அதுக்கான பிளான் என்ன இருக்குது அதெல்லாம் யோசனை பண்ணி சில நேரங்களில் யார்கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணுவாங்க. அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது யோசனை பண்ணி நிதானமாக நம்ம கரெக்டான ஆள் செலக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு நல்ல உங்கள் முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒரு புதிய ஒரு லைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பாதையை நீங்கள் தேர்வெடுத்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக டக்குன்னு முடிவெட்டு டக்கடகன்னு செஞ்சிடாதீங்க. யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள், செய்யுங்க. இந்த ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆஃபீஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வரும். வேலையில் பார்த்தீங்கன்னா சில ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி தான் போகும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமான பேசுங்க. ஏதாவது தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்திடாதீங்க. அது சிக்கல் உருவாக்குறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துரும். ஜாக்கிரதையாக நிதானமாக யோசனை பண்ணி பேசுங்க. போன வாரத்தில் இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த வாரம் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லேருந்து சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த தொடர்பு கூட உங்களுக்கு உருவாகும். அது ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். அது சின்ன சின்ன செலவுகள் வரும். அது நீங்கள் செலவு பண்ணுற அளவில் இருக்கும். எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டியதில்லை. வீடு, குடும்பம், மருத்துவம், சில ட்ராவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த செலவு உங்களுக்கு தேவைப்படும். அந்த செலவுகளை யோசனை பண்ணி செலவு பண்ணிக்கோங்க. ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த கலெக்ஷன் கூட உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாதீங்க. அது உங்களை சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது நீங்களே பேலன்ஸ்டாக பேசி தீர்த்துக்கலாம். அது முடிஞ்சால் உங்களோட பெரியவங்க கூட ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அது ஒரு பயம் மாதிரியான ஒரு விஷயம் தோணும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்து மனசை சமநிலைப்படுத்தி ஒரு கடவுள் பக்தி வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். டயர்ட் ஆகும், பாடி டயர்ட் நிறையா ஆகும். அதனால என்ன ஆகும்னா தூக்கம் வர்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தலைவலி அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குகிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களோட பாடி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 hour ஒரு நல்ல வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து சமாளித்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லக்கி நாளாக இருக்கும். இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்களுக்கு இது 2 நாள் உங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்பர் நம்பர் 3 நம்பர் அப்படி உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வியாழக்கிழமை நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.